ராஜி வந்து எக்ஸாம்லாம் எழுதிட்டு வெளியில வராங்க. கதிர் போயிட்டு, "என்ன ராஜி, எக்ஸாம்லாம் எழுதிட்டியா? ரொம்பவே ஈஸியா வந்துச்சா ராஜி? நீ பாஸ் பண்ணிருவல்ல? நீ நெனச்ச மாரியே போலீஸ் ஆயிடுவல்ல ராஜி?" "நான் நல்லாதாங்க எழுதியிருக்கேன். எதுக்கும் ரிசல்ட் வரட்டும். நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன்னு தான் நெனைக்கிறேன்." "சரி ராஜி, நம்ம இங்க சென்னை வரைக்குமே வந்துட்டோம். நம்ம பீச் வரைக்கும் போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாமா?" "என்ன சொல்ற? வீட்ல அத்தையும் மாமாவும் நம்மளை தேடுவாங்க. நம்ம ஏற்கனவே வீட்ல பொய் சொல்லிட்டு தானே வந்திருக்கோம்." "இல்ல ராஜி, எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ராஜி இருந்துகிட்டு, "நீ எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்க. இப்ப கூட உன்கிட்ட காசு இல்லதான். ஆனா நான் எது கேட்டாலும் நீ வாங்கி தரல. உனக்கு கஷ்டமா தானே இருக்கும். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத ராஜி, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நீ இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாவே எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். நான் எப்படியாவது எங்க அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போனதும் பாண்டியன் இருந்துகிட்டு, "ரெண்டு பேரும் சென்னை போயிட்டு வந்துட்டீங்க. அதுவும் என்கிட்ட என்னைய மதிக்காம சொல்லாம நீங்க மட்டும் கிளம்பி போயிருக்கீங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்க." கதிர் வந்துட்டு, "அம்மா, நானே சென்னை போயிட்டு வந்தது உடம்பு அசதியா இருக்குது. இவரு வேற தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறாரு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ராஜி வந்து மீனா கிட்ட, "அக்கா, நாங்க கல்யாண விஷயத்துக்காகலாம் போகல. உங்ககிட்ட நான் சொல்லாம போயிட்டேன். எனக்கு எக்ஸாம் வந்துச்சா, அதை அட்டன் பண்றதுக்காக வீட்டுல அத்தை மாமா கிட்ட போய் சொல்லிட்டேன்." இதை கேட்ட மீனாவுக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. பாண்டியனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.